ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு சனி மகா பிரதோஷம் வருது. பிரதோஷ காலங்கள்லேயே விசேஷமானது இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் அப்புறம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய சனி மகா பிரதோஷமும் தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கோ இல்லை சிவன் கோயில்களுக்கோ நீங்கள் இந்த ஒரு பூவை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை நீங்கள் அடைய முடியும். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது நாளைக்கு நீங்கள் இதை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலன்களை நீங்கள் பெற முடியும். ஸோ அது என்ன பூன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சொன்னதில் பிரதோஷ காலங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த பிரதோஷ நேரம் இந்த திரிதியோதிரசி திருதியில் வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தில் 3 to 4 அந்த நேரத்தில் நீங்கள் நந்தி தேவரோட அந்த இரு கொம்புகளுக்கும் இடையில் சிவபெருமானை தரிசனம் பண்ணணுமா. அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு நந்தி தேவருக்கு ஏதாச்சும் அந்த அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த இளநீர் அப்புறம் பால் சந்தனம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது அந்த நந்தி தேவரோட உள்ளம் எப்படி குளிருதோ உடம்பும் குளிருதோ அப்படி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் சிவபெருமானுக்கோ இல்லை சிவன் கோவில்களுக்கோ இந்த 3 விதமான பூக்களை வாங்கி கொடுக்கணும். அதில் முக்கியமாக ஒரு பூ இருக்குது. அது என்ன பூன்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 3 மலர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மலர்னே நம்ம சொல்லலாம். தாமரை பூவால் சிவபெருமானை அபிஷேகம் பண்ணும்போது அது உங்களுக்கு சகல விதமான அந்த பாவங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தாமரை பூவுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக்தி இருக்குதான். அதாவது தாமரைப்பூ, அடுத்தது மல்லிகைப்பூ, அதுக்கப்புறமா செவ்வரளியும் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் சிவபெருமானுக்கு பிடித்தமான ஒவ்வொரு விதமான மலர்களையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாலும் போதும். அதே மாதிரி நாளைக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கோவில்களில் தரக்கூடிய பிரசாதங்களை சாப்பிட்டுட்டும் உங்களோட விரதங்களை நிறைவு செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் ஓம் நம சிவாயங்கிற அந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம கடைசியாக ஒரு முக்கியமான பூ பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை எருக்கம் பூ தான். ஸோ இந்த பூ நம்மளுக்கு வேல்மாறல்லே சிவபெருமானை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கும். சிவபெருமான் எருக்கம் பூவால் ஆன மலர்களை சூடியிருப்பார் அப்படின்னு. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் வெள்ளை எருக்கம் பூவை வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் சிவபெருமான் தீர்த்து வைப்பதாக சொல்லப்படுது. அதனால நாளைக்கு நீங்கள் சிவபக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு பூவை வாங்கி கொடுங்க. எல்லா விதமான நன்மைகளையும் பெறலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.